தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் கடைசி நாளான இன்று அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி முதல் தொடங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது. இதனையொட்டி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்களது தொகுதியில் உள்ள தேர்தல் அலுவலகங்களில் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் தனபாண்டியன் திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருநகர் பகுதியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட கழக வேட்பாளர் தனபாண்டியனுக்கு மேளதாளங்கள் முழங்க வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அங்குள்ள உச்சி கருப்பண சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் கழக வேட்பாளர் தனபாண்டியன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்று புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரத்தை வலுப்படுத்துவேன் என்று கழக வெற்றி வேட்பாளர் தனபாண்டியன் உறுதிபட தெரிவித்தார். நான் வளர்ந்த இடம் ஆரியப்பட்டி திருப்பரங்குன்றம் தேவி நகர். அதனால் எனக்கு பழக்கப்பட்டவங்க அதிகமாக என் சொந்த என் வம்சம் கொடி கோத்திரம் எல்லாம் இங்கே இருக்காங்க. இது போக சின்னம்மாவுக்கு ரொம்ப ஆதரவாளர், சின்னம்மா பாசம் பற்று உள்ளவங்க இங்கே இருக்காங்க. எனக்கு செல்வாக்கே சின்னம்மாவை வச்சுருக்கேன். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தாமோதரன் மேட்டுப்பாளையம் தாலுகா அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இத்தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் வெற்றிக்கணியை சமர்ப்பிக்க உள்ளதாக வேட்பாளர் தாமோதரன் உறுதிபட தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் கழக வெற்றி வேட்பாளர் உமாதேவி திருப்பத்தூர் தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து பேட்டியளித்த அவர், மக்களின் அமோக ஆதரவுடன் திருப்பத்தூர் தொகுதியில் கழகம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று உறுதிபட தெரிவித்தார். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்ததுக்கு பெருமையாகவும் நினைக்கிறேன். இன்னமா எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் பெருமையாக நினைக்கிறேன். இந்த கட்சியில் அம்மாவுக்காக நான் சேவை செய்கிறதுக்கு கடமைப்பட்டு நன்றி கூறுகிறேன். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் கற்பகவள்ளி பழனிசாமி ராமநாதபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனையொட்டி கழக வேட்பாளர் கற்பகவள்ளி பழனிசாமி வழிவிடு முருகன் கோவில் பகுதியில் இருந்து கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருக்கு வழிநெடுகிலும் ஏராளமான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் கிரைஸ்ட் மில்லர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் வெங்கடேசன் மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக நெற்குன்றத்தில் தனது அலுவலகத்தில் அருகே உள்ள கோவிலில் வழிபட்ட கழக வேட்பாளர் மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகம் வரை கழக தொண்டர்களுடன் பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பேரணியில் கழக தொண்டர்கள் கழக வெற்றி சின்னமான
தென்னந்தோப்பு சின்னத்தை கையில் ஏந்தியபடி உற்சாகமாக கலந்து கொண்டனர்.